அதில் அதாவது என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். இது வந்து பிரபஞ்ச பணியாற்றக்கூடிய சபை அப்படிங்கிறதுனால, பிரபஞ்சத்தோட மைய தளம் அப்படிங்கிறதுனால, பிரபஞ்சத்தோட தலைமை இடம் அப்படிங்கிறதால, பிரபஞ்சத்தை சிவம் இங்கே இருந்து இயக்குறாரு அப்படிங்கிறதுனால யுகமாற்ற நிகழ்வு வந்து எல்லா லோகங்களுக்கும் இங்கிருந்து நடக்குது. உயர் கூட்டம் அங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து இயல்புலையும் வந்து நம்ம கிரியைகள் நம்ம நடந்துக்கிருந்தாலும் தேவர்கள் சித்தர்கள் 14 லோகங்கள்லையும் இருந்து கணங்களெல்லாம் வந்து இடைவிடாது இங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அது சித்தனுக்குள்ளே இருந்து அந்த சிவ சூட்சமாக நடைபெறும். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் இங்கே இறை சூட்சம் நடந்துக்கிட்டு இருக்கும், இறை நூல் பேசிக்கிட்டு இருக்கும். பிரபஞ்ச பணி இடைவிடாது நடக்கக்கூடிய தலம் இந்த தலம் வந்து. அப்போ சீடர்கள், சிவகணங்கள், சித்தகணங்கள், இறை ஜனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பணியாற்றக்கூடிய தலம் தான் இந்த அற்புதமான தலம். இங்கே வந்து அடுக்கடுக்கான சபைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான சபைகள், லட்சக்கணக்கான சபைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது அதாவது எல்லா புனித நிலைகளுக்கும் 14 லோகங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதை தாண்டிய லோகங்களும் இருக்குது. ஒவ்வொரு லோகங்கள்லையும் அடுக்கு இருக்குது, அடுக்கு நிலைகள் இருக்குது, பல தலங்கள் இருக்குது. எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு செக்ஷன் சொல்கிறாங்களோ, அது மாதிரி எப்படி ஒரு பட்டாலியனில் வந்து பல பிரிவுகள் அமைப்புகள் இருக்கோ, குரூப் இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து தேன்கூடு மாதிரி அமைஞ்சிருக்கிற சபை இங்கே இருக்கிறது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் வந்து பிரபஞ்சம் முழுவதும் இருக்க கணங்களெல்லாம் வந்து சித்த கணங்களும் தேவ கணங்களும் இன்னும் 14 லோகங்களில் இருக்கக்கூடிய கணங்களெல்லாம் வந்து அகத்திய பெருமான் தலைமையில் சிவத்தை பிரபஞ்சத்தை வழிபடக்கூடிய நிகழ்வு இங்கே நடந்துருக்கு. சூட்சமத்தில் டெய்லி நித்தம் இமைப்பொழுதும் அந்த பிரபஞ்ச ஆட்சி இங்கேருந்து நடக்குது. கால தேவனை இங்கேருந்தான் கடவுள் ஏற்கிறாரு. எல்லா நவகிரகங்கள் இங்கேருந்தான் தங்களோட பணிகளை செய்யுது. எல்லாமே இங்கேருந்து நிகழ்வெல்லாம் வந்து காலச்சக்கரம் இங்கேருந்து தான் சுழந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம பிரபஞ்ச மையம், பிரபஞ்ச தளம், பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய இடம், 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனா முருகப்பெருமான் அமர்ந்த இடம் அப்படிங்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு ஞானத்தால் உணர்த்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் வந்து இதுக்குள்ள கோடான கோடி உன்னத உயர் சூட்சமெல்லாம் இருக்கிறது அகத்திய பெருமானுக்கு தான் தெரியும். அந்த உயர் சூட்சமெல்லாம் அது வந்து வர வர உங்களுக்கும் அந்த சூட்சமங்கள் புரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு ஓரிரு வார்த்தைகளில் சித்தன் திருவாயிலிருந்து திருநூல் வழியாக சீடர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நூல் வழியாக வரக்கூடிய வார்த்தைகள், இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஞான நிலையில் வந்து அடுத்தடுத்து படியை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க, சரணாகதி அடைஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. இங்கே வந்த உடனே எல்லாம் புரிஞ்சுக்குவோம். ஆனால் அந்த மயக்கம், அந்த நான் என்ற நிலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, இங்கேயா இப்படியா இதா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகையில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரிய உயர்வான விஷயங்களாக நடந்துட்டாலும் கூட பல கேள்விக்கணைகள் வேணையாக உங்களை குறித்து தொங்கிட்டு இருக்கும். விடை தெரியாமல் அலைய வேண்டிய நிலை வரும். அதுதான் ஒன்றும் தெரியாமல் உட்கார இங்கே எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த பூஜை முறைகளில் எவ்வளவோ கணங்கள் வந்து இந்த தவம் இருந்துக்கிட்டு, எப்பவும் தவம் இருந்துக்கிட்டு, இந்த பூஜைகளுக்கும் வந்து அகத்திய பெருமான் தளம் அமைச்சு கொடுத்து, சித்தர்கள் அங்கங்கே அவங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்து, இடங்கள் அமைச்சு கொடுத்து, இங்கே சூட்சமாக லோகம் இது, அதாவது உனக்குள்ள இறை, உனக்குள்ள பிரபஞ்சம் அப்படிங்கிற தன்மைக்கேற்ப சித்தனுக்குள்ள எல்லா நிகழ்வுகளும் உன்னத உயர் சூட்சமாக நடந்துக்கிட்டு, நம்புகிற சீடர்கள் அந்த நற்கருணை, அந்த இறை கருணை, அந்த உயர் பிரபஞ்சத்தோட கருணையை வாங்கினவங்க அந்த தளத்தில் போய் உட்காரலாம். தான் இங்கே உள்ள இப்போ சித்தன் சுழிமுனை, விநாயகப்பெருமானோட சுழிமுனையோட பிரபஞ்ச சுழிமுனையெல்லாம் இருக்குன்னா விநாயகப்பெருமான் அவ்வளோ தரையும் தாங்கி நிற்காது. கணங்களை எல்லாம் அவரோட சுழிமுனை சித்தனோட சுழிமுனைக்குள்ளே வருதுன்னா அப்போ சித்தன் தான் சபை அப்படிங்கன்னா இங்கே உள்ள உயர் சூட்சம். அப்போ அதோட கலக்கில் நீங்களும் சபை, நீங்களும் பிரபஞ்ச சபையாகவே, நீங்களும் சிவமகா வாழை சித்தன் நிலைக்கு உயர்வே, நீங்களும் சிவநிலை, சிவமகா நிலை, எத்தனையோ நிலைகள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அது வந்து அது பெருமகா ரகசியம். அந்த நிலைக்கெல்லாம் நீங்கள் பயணப்படக்கூடிய சபை
தெய்வம் மீண்டும் மீண்டும் இங்கே சொல்ல வந்து எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் தலங்களில் வந்து தேவாதி தேவர்கள் தவம் இருக்காங்க, எல்லா லோகத்திலையும் உள்ளவங்க தவம் இருக்காங்க. அவங்களுக்கு ஊடா மாந்தர்களையும் தவம் இருக்கக்கூடிய ஒரே சபை இந்த சபை. அது வந்து அந்த சூட்சமும் வந்து பிரபஞ்ச மகா சூட்சமாக நிகழுது. அப்போ வந்து ஒருங்கிணைந்த சபைன்னா அங்கங்கே இந்த தலங்கள் இடங்கள்லாம் கொடுக்கப்படலை, எல்லாம் சித்தனோட சரணாகதிக்கு உள்ள சபை இருக்கு. சித்தனை சரணடையில உங்களுக்கு அந்த தளம் வந்து போடப்படும், இடம் ஒதுக்கப்படும். அகத்திய பெருமான் வந்து சூட்சமா ஆசி கொடுப்பாரு. இருந்தாலும் உங்களோட சரணாகதிக்குள்ளதான் அந்த நுழைவு வாயிலுக்குள்ள நீங்க நுழைய முடியும். சொல்லியாச்சு, ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. உங்களை விலக்கி பாருங்க, நீங்க உங்களோட சரணாகதி மட்டும் இங்க காணிக்க வச்சு உள்ள வந்து இந்த தவம் இருக்கு. வேற எந்த ஆராய்ச்சிக்குள்ளையும் போனாலும் அந்த தளத்துல போய் உட்கார முடியாது, பிரபஞ்சத்தோட இணைய முடியாது சொல்லி அகத்தியப்படுறாங்க. தளத்துல இந்த இடத்துல சித்தனுக்குள்ள சிவ சூட்சமத்துக்குள்ள தவம் இருக்குது. புரியுதா? சபையிலன்னா இந்தியா விநாயகர் பக்கமா அங்கே இங்கேன்னா அது ஒரு சூட்சமாக தான். அது அகத்திய பெருமான் தெரிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்குள்ள தான் நிகழும். அப்போ நீங்கள் சரணாகதியாக இருந்தால் தான் இங்கே உட்கார முடியும். இல்லாட்டி இங்கே நீங்கள் இருந்தாலும் உங்கள் சரீரம் தான் இங்கே இருக்கும், உங்களோட ஆன்மாலாம் பல கோடிக்கணக்கான மைலுக்கு வந்துட்டு தான் இருக்க முடியும். சபைக்குள்ள வர முடியாது, ஏன்னா இது பிரபஞ்ச சபை. அப்போ இங்கே ஒரே சூட்சம் என்னன்னா அடிபணிவது, என்ன தன்னை மறத்தல், தன்னை இழத்தல், தன்னை அழித்தல், சவமாக இருந்து சிவத்தை காணல சபை தான். சவமாகி சிவமா ஆகிற சபை தான். நம்ம வந்து நம்மளை கொன்றணும், அதனால தான் அவரை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுல எல்லாம் உங்களை தாழ்த்தி சபையை உயர்த்தி இறைவனை உயர்த்தி சரணாகதியோடு இருங்க. அந்த சரணாகதியை தான் நான் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் தெரிந்து உங்களுக்கு தவம் இருக்கிறது. இது நிகழ்வு, நித்திய நிகழ்வு, நித்திய பூஜை நிகழ்வில் முகப்பு உரை மாதிரி இப்போ சொல்லி 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 புரிய வைக்கிறது. அடி மேல் அடிக்க அம்மி நகரும் அப்படின்வாங்க, எறும்பூர கல்லும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்லி 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 வினையாக இருக்கக்கூடிய சபைக்கு. அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லுதேன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதில் என்ன கற்றுக்குட்டையே அப்படின்னு நினைக்கணும். எதுக்காக இந்த இப்படி ஓயாமல் சொல்லியிருக்காங்கன்னா சொல்ல 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 சரணாகதி. ஓம் அகதீஸ்வராய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். பேரண்ட சூட்சமமாய் பெருமகா சூட்சமமாய் இறை மகா சூட்சமமா அகத்தியனின் சூட்சமமா அகத்தியமே சூட்சமமாய் இறையே சூட்சமா இறை மகா சூட்சமமாக நடைபெறுகின்ற உயர் எல்லையிலே உன்னதமான தவநிலையிலே சிவநிலை கண்டு சித்த நிலை கண்டு உயர்நிலை கண்டு அமர்ந்த உயர்நிலைக்குள் உன்னதமாய் அமர்ந்தவனே அகத்தியமே ஜெகத்தியமே பேரண்டமே பெருமகா ஆற்றலே சிவ ஆற்றலே சிவப்பிரபஞ்சமே. 14 லோகங்களில் உள்ள அற்புதமான நிலைகளை எல்லாம் சுழிமுனையில் தாங்கி தவம் இருக்கும் அகத்தியமே ஜெகத்தியமே பேரண்டமே பெருங்கருணை வடிவமே இறையே இறை ரூபனே இறை மகா சித்தனே ஞானமே ஞான கூட்டத்தின் தலைவனே ஞான ஒருங்கிணைப்பாளனை போற்றி போற்றி என அகத்தியனை ஆசானை அப்பனை ஐயனை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் மகா ஆனந்த நிலையிலே அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சித்தனே சூடி மகிழ்ந்தவனே சூடாமல் சூடி மகிழ்ந்தவனே போற்றி போற்றி என மகுடத்தை சூடாது சூழ்ந்து சூட செய்து சூட வைத்து மகிழ்ந்திருந்து பார்ப்பவனே அகத்தியமே கிரீடத்தை உன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிசத்தை சிவ பொக்கிசத்தை சித்த பொக்கிசத்தை உயர் மகா பொக்கிசத்தை பெற்றுக் கொடுத்தவனே தான் வைக்காமல் சித்தனிடம் சீடனிடம் சிவ சூட்சமமாக உயர் சூட்சமமாக கொடுத்து நூலுக்குள்ளே சிவமாய் அமர்ந்து வலம் வருகின்ற ஆற்றல் மிகுந்த சிவ மகா பெருநிலையே போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பணிந்து ஜெகத் பிரபஞ்சமே போற்றி அகப் பிரபஞ்சமே போற்றி சிவ பிரபஞ்சமே போற்றி ஞான பெரும் கூட்டத்தின் மகா பிரபஞ்சமே போற்றி போற்றி சூட்சமதாரியே போற்றி போற்றி என ஆதிகைலாய சிவ சூட்சம நூல் வழியாக அற்புத பேலை வழியாக அனந்த பேலை வழியாக சிவ மகா பேலை வழியாக வந்து நல்லாசி அருளி நச்சபைக்கு பொற்றபைக்கு பொன்னம்பல உயர் சபைக்கு உயர் சபையிலே உயர் தலமதிலே சித்தனின் சிந்தைக்குள்ளே சித்தனின் சரணாகதிக்குள்ளே சரண் கண்டு தவம் இருக்க இடம் கேட்கும் சீடர்களுக்கு
ஆசானாய், ஐயனாய், அப்பனாய், சித்தனாய், சிவமாய், பிரபஞ்சமாய் இருந்து அனுமதி கூற அகத்தியம் எனும் பேராற்றலை பெரும் கருணை வடிவை ஒட்டுமொத்த ரூபனை உயர் வடிவனை போற்றி புகழ்ந்து உயர் சூட்சமதாரியே வந்து சூட்சம நூலிலே இருந்து சிவ நூலிலே இருந்து சிவஞான பொக்கிஷத்திலே இருந்து அருள் புதையலிலே இருந்து சிவ புதையலிலே இருந்து சிவமகா புதையலிலே இருந்து அனுகிரக ஆசிதனை அருளி அற்புதமாக அனுமதி ஆசிதனையும் அருள அகத்தியமே ஜெகத்தியமே ஒன்றி பணிந்து நிற்கிறோம். திருத்தால் பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமோ நமக. என்னென்று ஏதென்று ஏதிதென்று உரைப்போம் யாம் சித்த கணங்களெல்லாம் எம் போன்ற சித்த நிலை கொண்ட கணங்கள் எல்லாம் என்னென்று ஏதென்று உரைப்போம் இச்சரண் நிலை கொண்ட சபையை சித்தனே. லோக நிலைகளின் உயர்நிலை கொண்ட தவ பேராற்றலை தன் தவ நிலைக்குள் அமர வைத்து அழகு நிலையாய் அருட்காவல் பணிபுரிய வைத்த தவசீலனே, உன் சபை ஆசான், உன் ஆசான், பிரபஞ்ச ஆசான் வந்து அமர்ந்துள்ளோம். அணியும் ருத்ராட்ச மாலைகளில் இருக்கும் அற்புத ஒவ்வொரு நிலை கொண்ட ருத்ராட்ச நிலைகளில் இருக்கும் சரண் நிலைகளை எல்லாம், சரண் நிலைகளை எல்லாம், சித்த சரண் நிலைகளை எல்லாம் சரணடைய செய்த சித்தனே, சபை சரணடைந்த அகத்தியன் யாம் வந்தவர்கள். ஓம் அகதீஷாய நமக. உனதருள் 14 லோக அருள் நிலைகளை எல்லாம் தாண்டி நிற்கும் அருள் நிலையாய் உயர்ந்து நிற்கும் சபைதனில் நல் முழுமதி பெருநாளில் நிலைதனை ஏற்று வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. என்றுரைத்து மகிழும் வேலைதனிலே உன் மகிழ்வு நிலைக்குள்ளிருந்து, உன் மன மகிழ்வு நிலைக்குள் இருந்து அகத்தியன் காணும் அகமகிழ்வை உன் அகத்திற்குள் அமர்ந்தவம் கண்டு உயர் மகிழ்வு காணும் தவநிலைக்கு நல் அனுமதி வினவும் சித்தனே வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் சித்த தேவ ராஜகணங்கள் எல்லாம் அமர்தவம் காணும் அற்புத சூட்சம சபைக்குள் சென்று தவம் காணும் ஆற்றலை பெருகவென்று நீர் உரைத்த கணம் அகத்தியன் உறைந்து நின்றோம் சபையில். ஓம் அகதீஷாய நமக. இயல்பு நிலை கொண்ட சபை அல்ல, காணும் நிலைக்கு இயல்பு நிலை, காணா நிலைக்கு இது ராஜ திரு கைலாய சித்ததேவ கணங்கள் அமர்தவம் காணும் சபை என்று உரைத்த கணம் உறைந்து நின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தவம் காண உனக்குள் தவம் காண சபையே நீ, நூலே நீ, சபைக்குள் தவம் காணும் உனக்குள் தவம் காணும் ஆற்றலை பெரும் தவநிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல அனுமதி வருகிறது. ஓம் அகதீஷாய நமக. உயர்நிலையாய் நீ உன் இல்லால் வீடன் உள்ளமர யாவரும் மணியோசை எழுப்பும் சாதன நிலைகளிலிருந்து இப்பீட நிலைகளில் இருந்தும் ஒன்றாய் 3 அடி இடைவெளி விட்டு தம்பதியர் ஒன்றாக 3 அடி இடைவெளி விட்டு எதிரும் முதிருமாக ஒவ்வொருவரும் ஆற்றலோடு முழுநிலை முதல் நிலையில் சபையை ஏற்று தெய்வ நிலைகளை எல்லாம் உள் வைத்து அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபை பேராற்றலை முழு நிலையில் முதல் நிலையில் சித்தனை சுழுமுனையில் வைத்து அவன் திருவுருவத்தை சுழுமுனையில் தாங்கி தவம் காணும் அற்புத நிலைதனை ஏற்க வேண்டும் அகத்தியன் யாம் ஆட்சி. ஓம் அகதீஷாய நமக. ஒன்றுமில்லா நிலைதனில் தவம் இருக்க அனைத்து நிலைகளையும் உள்ளுக்குள் ஏற்றுப் பெறுகின்ற அற்புத நிலைக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. சித்த தேவ கணங்களின் திருவுரையாடல்தனை தன் அகநிலை உரையாடல்களுக்குள் இருந்து உரையாட வைக்கும் ஆதி இறை நூல்தனை சித்தாக பெற்ற சித்தன் அமர்ந்து உரையாட வைக்கும் சீடர்களுக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. அற்புத தவம், அதிசய அபூர்வ தவம், அமரும் நிலைதனில் தன்னை இழக்கும் தவம், தன்னை மறந்து 14 லோகங்களுக்கும் பயணித்து வருகின்ற அற்புத 1.25 நாழிகை தவநிலைக்குள் தன்னை இழப்பவன் பிரபஞ்சத்திற்குள் தன்னை இழப்பவன் சித்தனுக்குள் பிறக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. மறுபடியும் புனர் ஜென்மமாக பிறக்கின்றான். சபை நாடி வருகின்ற பொழுது அத்துணை கர்ம நிலைகளையும் நீக்குகின்ற பாவ சாப விமோசன ஆசியை முழுமதி பெருநாளில் சித்தனே உமக்கும் உன் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்தவர். ஓம் அகதீஷாய நமக.
ஜெகத்தியமே போற்றி அகத்தியமே போற்றி 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 என பேரண்ட நாயகனை பெருங்கருணை ரூபனை அன்பின் சொரூபனை அகத்தியத்தை ஆசானை அப்பனை ஐயனை அனைத்துமாய் அனைத்திலும் அமர்ந்தவனை போற்றி போற்றி என திருபடி போட்டு திருத்தால் பணிகிறோம். அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக. பிரபஞ்சத்தை வந்து மூணு முறை ரவுண்ட் அடிக்கணும், சுற்றி வரணும். 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒன்றா சேர்ந்த இங்கே சிவ சூட்சமாக இந்த சபையில் நடக்கு. அதை லிங்கமாக இங்கே வந்து இயல்பில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. எல்லாரும் அதை வணங்கில பிரபஞ்சத்தை மூணு தடவை சுற்றி வந்ததுக்கு அர்த்தம். அதனால் அந்த புண்ணியத்தையும் எல்லாரும் வாங்குங்க. 3 முறை பிரபஞ்சத்தை வளம் வந்தால் எந்த புண்ணியமோ அதே புண்ணியம்தான். சரணாகதியோட இந்த சின்னதாக சொல்லப்படுது இந்த உயர் சூட்சம பீடத்தை, உயர் சூட்சம லிங்கத்தை சரணாகதிக்குள்ள நீங்கள் பிரபஞ்சத்தை வளம் வந்த புண்ணியத்தை அடையலாம். வாங்க வந்துட்டு எல்லாரும் தவத்தில் உட்காரையில 3 அடி இடைவெளி விட்டு அமரணும். தவத்தில் வந்து எந்த வேண்டுதலும் இருக்கக்கூடாது. எப்பவுமே தவம்னாலே வேண்டுதல் இருக்கக்கூடாது. வேண்டுதல் இருந்தால் அங்கே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சத்தோட ஒன்றிணைய முடியாது. பிரபஞ்சம் வந்து அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம அமைதியாக இருக்கணும். அங்கே அபயங்களையும் இந்திரியங்களையெல்லாம் மறக்கணும். அதான் தவம். அந்த தவத்தில் இருங்க. அது கஷ்டம்லாம் கிடையாது. சும்மா இருங்க. அதான் தவம். இங்கே பிரபஞ்சத்தோட சுழிமுனையோட, அதாவது சுழிமுனையிலோட சித்தனோட ரூபத்தை வச்சுக்கிறோம். நீங்கள் வக்கீல பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். இது வந்து அதுதான் இப்போ அகத்திய பெருமான் சொல்றாரு. உயர் குற்றம் இங்கே நடக்கு. அப்போ பாப சாப நோசனங்கள் அகத்திய பெருமான் கருணையினால் வாங்கி உங்கள் குண்டலினி ஆற்றல் மேலெழுப்பி அற்புதம் நிகழ்த்தும். அதுக்கு நீங்கள் சும்மா இருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. அகத்தியர் நாமத்தையும் வாழைச்சித்தனோட நாமத்தையும் சொல்லிக்கிட்டு எந்த நினைவலைகளும் இல்லாமல் இருக்கிற பிரபஞ்ச நினைவலைகள், சிவ நினைவலைகள், சிவ பிரபஞ்ச நினைவலைகள் உங்களுக்குள்ள போகுது. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.